தேவையில்லாம வாங்க சும்மா போவாங்க. நான் பார்த்தா அப்பனும் போய் லேப்டாப் நோண்டி போய்ங்க செல்லு நோண்டி போய்ங்க. மக்கள் சிரிச்சு பார்க்கறேன் மக்கள் உதவிகளை வந்து பாக்குறேன்னு ஏதோ சொன்னாங்க. அது என்ன தெரியாமா அவன் திரு தூண்டுற உசாரக்காரன் அவன் வந்து பாக்குறான். எப்படி பாக்குறீங்க அதிமுக? அது அந்த அதை பத்தி என்ன திமுக வந்து இங்க பண்ணுவாங்க பார்த்தா எதுவுமே பண்ணவே மாட்டாங்க. எதுவும் பண்றது எனக்கு பிடிக்காப்பா. அவன் பேசி பேசி மன்னிட்டான். மாத்தி பேசுறா போல, காசு வாங்குறா போல. அதிமுக பேசாத இல்ல பெரிய தலைவர் எல்லாரும் அப்ப இதை வேஸ்ட் ஏடிஎம் வேஸ்ட்ல திமுக காலகட்டத்தில இருந்தே இருக்கல, ரெண்டும் ஒரே கட்சி தானே. நிறைய ரெண்டு கட்சி கட்சி யாரு ஒருங்க யாரு உரிமையா இருக்கிறாருங்க? அம்மாக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு தான் இருக்க. இப்ப யாருக்கு அதுக்குதான் நம்மளுக்கு புரியல. சரி, இப்ப சீமான் இருக்கல நாம் தமிழர். ஆமா, அதை எப்படி பாக்குறீங்க? அது நம்மளுக்கு தெரியாது. திமுக நம்மளுக்கு தெரியாது. திமுக மட்டும்தான். திமுக நம்மளுக்கு முன்ன வந்து நல்லா தான் பண்ணாங்க. முன்னாடி இருந்து நல்லா தான் பண்ணாங்க. எடப்பாடி ஃபுல்லா பிஷர்மேனுக்கு வந்து இது பண்றது எல்லாமே நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப புது கட்சி தொடங்கி இருக்காரு விஜய், தாவேகா. அவங்களோட கொள்கைகள் அவங்க எப்படி வந்தா என்ன பண்ணுவோம், நிறைய அவங்களும் நிறைய இதுவெல்லாம் சொல்றாங்க. இது பண்ண சொல்றாங்க ஜி. அவர் வந்து இன்னும் மக்களை வந்து டெய்லி சந்திக்கல, சுத்தமா சந்திக்கல. என்ன எதுனே தெரியாது. இப்ப வந்து அவர் வந்தாருன்னா ரசிகருக்கு தான் கூட எக்கச்சக்கமா இல்ல. லேட்டஸ்டா கூட ஒரு வேன்ல கூட அந்த லேட்டஸ்டா வந்து கூட டர்பீஸ் எல்லாம் தூக்கி யாராச்சும் இது பண்ணது. அவர் வந்து பாக்குறதுக்காக தான் வருது தவிர ஒரு இதுவாவே வரல. அது இன்னும் ரசிகர் கூட்டம் தான்ன்றீங்க? நிறைய ரசிகர் கூட்டம் தான். அவர் வந்து இதுல வந்து பார்த்து ஜெயிச்ச அடிபட்டாதான் அதோட அருமை இது தெரியும். இப்படிதான் போகணும், இப்படிதான் வரணும்னு அவரு அதுக்கு மேற்படிதான் புரிஞ்சுக்கணும். இவரு பேசுறது மேடையில வந்து மத்த கட்சியை பிளான் பண்ணி பேசணும். அது பேசாத கொள்ளாத நெக்ஸ்ட் இது நாம என்ன பண்ணணும் அதை பத்தி தான் அவர் பேசிட்டு பேசணும் தவிர ஒரு மாதிரி கோவமா ரஃபால ஒரு மாதிரி இதுவா பேசுறாரு. எதுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும்? அதை பத்தி வந்து இங்க பண்ணுவாங்க பார்த்தா எதுவுமே பண்ணவே மாட்டாங்க. எதுவுமே பண்ண மாட்டாங்க. இங்க பார்த்தா அண்ணன் தான். அண்ணன் உதய அண்ணன் வருவாரு. உதய அண்ணன் வந்தாருன்னா ஒரு வீட்லயும் வந்து கேட்டு தான் போவார். நல்லா சகஜமா பழக வரும். எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவார். எல்லா வீட்லயும் பேசுவாரு. நல்லா தண்ணி எல்லாம் வந்து குடிச்சிட்டு போவாரு. எல்லாம் உட்காருவாரு. வந்தாலும் எங்கன்னா கூட சகஜமா பழகுவார். சகஜமா பண்ணுவாரு எல்லாம். தாவேகா அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவரு புதுசா தோணுங்க. நல்ல கொள்கைகள் வந்து மக்களுக்கு ரீச் ஆகல. ரீச் ஆனாதான் தெரியும் இந்த எலெக்ஷன். அதிமுக அதிமுக அவங்க வந்து பழைய கட்சி. இது அவங்க வந்து நல்லா மாற்றம் கம்பா வேணும்பா. மாற்றம் வேணும். மாற்று கட்சி வேணும். நான் மாற்றம் வேண்டும். மாற்று கட்சிலாம் இல்லை, மாற்றம் வேணும். மாற்றம் வேண்டும். திமுக இருக்கக்கூடாது. பொதுவா யார் வேணா வரலாம். ஆமா, இது நாள் வரைக்கும் ஓட்டு நான் போட்டதில்லை. ஏன் ஓட்டு நோட்டால தான் விழுந்திருக்கு. இத்தனை வயசு வரைக்கும் 35 வயசு வரைக்கும் அப்படிதான் ஓட்டு போட்டது கிடையாது. ஸ்டார்டிங்ல இருந்தே போட மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த இவங்களை நம்பி ஓட்டு மெனக்கிட்டு இங்க இருந்து என் ஊருக்கு போய் திருநெல்வேலிக்கு போய் ஓட்டு போட்டுட்டு 2000 செலவழிச்சு இவங்களை போட்டுட்டு இவங்க தான் சம்பாதிக்காங்க தவிர மக்கள் நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. சின்ன பிள்ளைங்க சாவுது, வயசான அம்மாக்கள் எல்லாம் தேவையில்லாம சாவுறாங்க. இதுக்காக நான் மெனக்கிட்டு போயிட்டு ஓட்டு போட்டு இவங்க ஜெயிக்க வச்சு சாவடிக்கிறதுக்கா? அதுக்குதான் மெனக்கிட்டு போக மாட்டேன். ஆனால் இந்த வாட்டி டிவிக்கே இருக்கிறதுனால மெனக்கிட்டு போய் போட்டு வாங்க தலைவருக்கு. அவ்வளோதான். ஓகேவா? டிவிக்கு தான் என் ஓட்டு. சரியா? அதுக்காண்டி நான் மெனக்கிட்டு போவேன். சரிங்களா? மற்ற இது வரைக்கும் போட்டதில்லை. ஆனால் இந்த வாட்டி நான் போகிறேன். சும்மா கணக்கு கூட ஆகாது. இது வந்து மக்களுக்கு நல்லா தெரியும். அம்மா ஓட்டு 5 ரூபாய் டீ போட்டாங்க. நீ என்ன போட்ட? இது வரைக்கும் நீ போடவே இல்லை. பொம்பளைக்கு ஃப்ரீ பஸ் விட்ட, ஆம்பளைக்கு என்ன விட்ட? கிடையாது. நீ எதுவுமே செய்ய. ஆனா நீ வந்து எதுவுமே பண்ணல. இது ஜெயலலிதா இருக்க வரைக்கும் இந்த இடத்த போகும்போது கையெழுத்து கும்பிட்டு போவாங்க. நீ வண்டியை போகும்போது லேப்டாப்பு செல்லுட்டா நோண்டி போ. நீ உன் பயணம் மித்தபடி நீங்க ஒன்றும் இங்கே பண்ணவே அது கிடையாது. அப்படி இன்னும் நீ பண்ணணும்னு ஆசைப்பட்டா நீ இந்த மாதிரி பண்ண முடியாது. இவதான் வாய்க்கான ஒன்னு சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லா ஒரு மனுஷனா இருந்தா விஜய் வேணும். விஜய் ஜெயப்பாருன்றீங்க? ஆமா, வருத்தம் புது மனுஷனானா பாவம். நான் கேட்கேன் பக்காவா 250 கோடி வாங்காது. நான் அஜித் ரசிகன். அவர் விஜய் 250 கோடி வேணாம். ஆமா, நான் அஜித் ரசிகன். 250 கோடி நீங்க வாங்க, நீங்க பணமே வேணாம்னு சொல்லி நீ மக்களுக்கு வந்தல. அது மாதிரி மக்களுக்கு ஓட்டு போட்டு விஜய் வாட்டுவோம். போத எதிர்கட்சி யார் வருவா? சிஎம் விஜய் வருவாருன்றீங்க? கண்டிப்பா எதிர்கட்சி எடப்பாடி தான். எடப்பாடி வரும். ஆமா, அதுவும் அச்சு சொல்லுவேன். இந்த மைக் என்னன்னு சொல்லேன். திமுக பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கிடையாது. இப்ப ஒரு சும்மா சொல்ல 110 கோடி இந்த பீச் என்ன பண்ணீங்க? நான் கேட்கறது ஒரே வார்த்தை, 110 கோடி என்ன பண்ணீங்க நீங்க?
இந்த சும்மா குழந்தைங்க மேலே ஏற்று நான் காற்று அடிக்குது வீமா வியாதா சரிண்ணா சரிண்ணா நான் கரெக்டாக 110 கோடி பதில் சொல்லுங்க நீங்கள் இந்த பீச்சுக்கு 110 கோடி என்ன பண்ணீங்க நீங்கள் விடு நான் பேசுறேன் 110 கோடி நீ கணக்காட்டுங்க மொத்தத்தை இந்த 110 கோடி ரோடே கிடையாது நல்ல ரோடு வாக்கிங் போன ரோடை தான் இப்போ கேன்சல் பண்ணி விட்டுக்கத அந்த குழந்தைங்க விளையாட்டுக்கு அது நீ மைக்கை வச்சு 4 பேருக்கு நீ போட்டுக்கத என்னத்துக்கு அதான் தேவை 110 கோடி எவ்வளோ மக்களுக்கு அவனுக்கு சூத்து இல்லாமல் வீடு கட்டி விடு எவ்வளோ பேர் ரோட்டில் படுத்துங்க சாப்பாடு போடு 110 கோடி என்ன பதில் பேச முடியுமா உங்களால் நீங்கள் கேட்காத நாங்கள் வந்து 8 தொகுதியை நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு முன்னாடி பேசுகிற மீட்டிங்கில் உனக்கு என்ன தெரியும் உனக்கு வயசை பற்றி தெரியுமா சேப்பக்க தொகுதி மட்டும் நீ ஜெயிக்க முடியும் பா எங்கள் தொகுதி 50 தொகுதி நீ ஜெயிச்சுப்பா டைமாக பேசுகிறேன் முக ஸ்டாலின் வந்து 5 வருஷம் ஆகுது ஆட்சியில் வந்து இவ்வளோ கிளம்பி நீ என்ன பண்ண போன வந்த திருந போய் சொன்ன கேப் மாதிரி போன மீனவனுக்கு ஒரு மயிரும் பிடுங்கல சொல்லு நீ என்ன பேசணும் பேசியா மீனவனுக்கு எதுவும் பண்ணதில்ல ஒரு போட்டு காத்துனா இன்ஜின் நஷ்டம் வலை நஷ்டம் பொருள் நஷ்டம் ஆளு செத்துறான அந்த ஆளுக்கு 2 லட்சம் கொடுத்துரு எல்லாருமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான் அந்த ஆளு உதயநிதியில வந்து பாக்குறேன்னு ஏதோ சொன்னாங்க அது என்ன தராமா அவன் திரு தூண்டுல உசாராக்காரன் அவன் வந்து பாக்குறான் நீ கிடைப்பான் அவன் பாத்துக்கிறான் மக்களோட மக்களா சகஜமா பழகுறாரு அப்பதான் சொன்னாங்க ஏன்பா இங்கதான் அது அங்கெல்லாம் வந்து 1000 ரூபாய் கொடுத்து கவர் பண்ற எல்லாருக்கும் அது வந்து எடப்பாடி வந்தாலும் 2000 கொடுப்பான் யாரு எந்த கட்சிக்காரன் வந்தாலும் இந்த 2000 கொடுப்பான் இந்த வேலையை பண்ணணுமா பண்ணக்கூடாதா பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ண கடவுள் வந்து பாதி பாக்கணும் எப்பா பாக்குறதே இல்லையா எங்க வந்து பாக்குறான் நாங்க பாக்குறோம் அவரு இப்படி போறாரு அப்படி வருவா போல நாங்க பாக்குறோம் ஆனா வந்து எங்களை பார்க்க மாட்டாரு அவரு சத்து இது சிறு சொல்லு 4 பேர் பார்த்தாதான் அது யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியும் நான் கூட தான்பா 4 வருஷமா முக கட்சியில் தான் இருந்தேன் எதுவுமே வேலைக்கு ஒரு ரூபாய் மாட்டான் மாத்தி போடலான்னு சரி மாற்றம் வரதுக்காக ஒரு மாத்தி போட போறாராம் அவன் என்ன விஜய் என்ன பண்றான்னு பாக்கணும்ல பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க விஜய் பத்தி ஒரு வருஷம் நல்ல மனுஷன் அவ்வளவுதான் ஒரு வருஷம் வரட்டும் அப்புறம் பாக்கலாம் அவன் என்ன பண்றான்னு பாக்கலாம்ல இவன் 2000 ஏத்துறான்னு பாக்கலாம்ல விஜயகாந்த் பொண்டாட்டி இன்னைக்கு திமுக போய் சரின்னா பட்டியை விட்டு நிசத்துக்க ஆனா விஜயகாந்த் வேணாம் சொல்லி தான் அந்த கட்சியை விட்டு அம்மா கூட வந்தாரு இன்னைக்கு ஏன் நீ பெட்டியை பத்தி ஏன் உன் தம்பிக்கு இன்னைக்கு எம்பி படிவை குத்துடா நீ போன கூட அப்போ 10 சீட்டு நீ 10 சீட்டு பிடிச்சிடுவியா பூச்சகாந்தி விஜயகாந்த் பேர் வச்சிரு யாரு கழிஞ்சது ஏன் கழிஞ்சே வேணாம் சொல்லி அம்மா கூட சேர்ந்தது அப்படியே அந்த கட்சியை ஓரம் கட்டிட்டு அம்மா வந்து உன்னை நிற்க வச்சு உன்னை வந்து இந்த தமிழ்நாட்டு உள்ள சென்னை உள்ள இந்த சுற்றி மாவட்டம் உன்னை எதிர்கட்சியாக உட்கார வச்சு அப்படியே திமுகவே ஓச்சாங்க அது எங்கள் அம்மா நினச்சிதான் நீ என்ன யாருன்னு தெரியாது எங்கள் அம்மா நினச்சிதான் ஆனால் அம்மா உன்னை நாக்கு கட்ச அப்பயே அம்மா உன்னை மன்னிப்பு கொடுத்தாங்க ஓ நம்ம அப்போ உன் கூட இந்த எம்மாவே எங்க கூட வந்தாங்க எனக்கு பிடிக்காப்பா ஆமா 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 அவன் பேசி பேசி மன்னிட்டான் மாத்தி பேசுறா போல காசு வாங்குறா போல எல்லார்கிட்ட பொட்டி வாங்கினா எப்பயும் வந்துருன்னு தல அவர்லாம் 7 கோடி 7 கோடி ஒண்ணுமே இப்படியே போல எவமா புதுசா வரானோ அவனை போட்டு நோண்டு முக ஸ்டாலின் கிட்ட 7 கோடி வாங்கிக்கிறானா குடல அறக்கு விஜய்க்கு மட்டும்தான் ஓட்டு புதிய ஆட்சி தேவை எங்களுக்கு விஜய்க்கு மட்டும்தான் எங்களுக்கு ஓட்டு ஃபுல்லா விஜய்க்கு மட்டும்தான் இல்ல எங்க ஃபேமிலி விஜய் தான் தல எல்லாமே எதுக்குமே எல்லாமே விஜய் தான் போடுவாங்க எல்லாருமே விஜய் தான் நீ என்ன சொல்ற 6 ஓட்டுக்கு பையனுக்கு 12 வயசு ஆகுது அவன் பையனுக்கு ஓட்டு போடுவா